இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோசுவா 22:5. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனைப்படியையும் நியாயப்பிரமாணத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாய் இருங்கள் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். மோசே மூலிமா தேவன் கொடுத்த கட்டளைகளை நினைவில் வச்சு தேவனை நேசிக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு முழு இருதயத்தோடு அவரை வணங்கணும்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளை யோசுவா இஸ்ரவேல் மக்களுக்கு எப்போ சொல்கிறான்னா, தேவன் இவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்த தேசத்தில் குடி வைக்கும்போது இப்படி புத்தி சொல்லி குடி வைக்கிறான். யோசுவா இந்த வார்த்தையின் மூலிமா எச்சரிக்கை கொடுக்குறான். ஏன்னா எல்லா மனிதர்களும் கடவுள் கொடுக்குற வரைக்கும் தேவனை உயர்த்தி பேசுவோம், துதிப்போம், பயங்கரமாக ஆராதிப்போம். அதுவே நம்ம கேட்டது நிறைவேறலைன்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா தேவனை குறை சொல்லுவோம், இல்லாட்டி தேவனை தேடவே மாட்டோம், பாதி தவறி போக ஆரம்பிக்கிறோம். தேவன் முன்னாடி செஞ்ச நல்ல காரியங்களை நினச்சி பார்க்க மாட்டேங்கிறோம். எல்லா நாட்களையுமே தேவன் பஞ்சுமெத்தை மேலே நம்மளை நடக்க வைக்க மாட்டார். சில சமயம் கரடு முரடான பாதையில் நம்மளை நடக்க செய்வார். இப்படி நம்ம நடக்கும்போது தேவனே இல்லைன்னு முடிவு பண்ணக்கூடாது. கரடுமுரடான பாதையில் தேவன் நம்மளை நடக்க வைக்கும்போது எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிற அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கஷ்டப்பட்டு வெற்றி அடைகிறதுல இருக்கிற உணர்வு ஈஸியாக கிடைக்கிறதுல இருக்காது. அப்போது தேவன் நம்மளை கஷ்டப்படுத்தலை, அனுபவத்தை சொல்லித்தராரு. கஷ்டப்பட்டு கிடைக்கிற வெற்றிக்கு மதிப்பு அதிகம்னு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போது எப்படிப்பட்ட பாதையில் தேவன் நம்மளை வழி நடத்தினாலும் சரி, தேவன் நமக்கு செஞ்ச நல்ல காரியங்களை நினைவில் வச்சு தேவனை மறக்காமல் விடாமல் அலட்சியம் பண்ணாமல் தேவன் சொன்னபடி நம்ம செய்ய ஜாக்கிரதை இருக்கணும். தேவனோடு நாம் இருக்கும்போது தேவன் நம்மோடு இருந்து செழிப்பான இடத்துல வாழ வைப்பார். ஆமேன்.